அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் ஓய்வெடுத்து கிடந்தது. காட்டின் அரசனாகிய அது தன் வாழ்க்கையில் நடந்த சாகசங்களையும் வெற்றிகளையும் நினைத்து பெருமையாக சிரித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு சிறிய சுண்டெலி கீச் கீச் என்று கத்திக்கொண்டு துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. அது எதையும் பொருட்படுத்தாமல் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த சிங்கத்துக்கு எரிச்சல் வந்தது. ஏய் சுண்டெலி, என் கட்டை விரலில் இருக்கும் நகத்தின் அளவுதான் நீ இருக்கிறாய். உனக்கு பயமே இல்லையா? காட்டின் அரசனான என்னை பார்த்தும் அச்சமில்லாமல் இப்படி சிரித்து விளையாடுகிறாயா என்று சிங்கம் கோபமாக கேட்டது. ஆனால் சுண்டெலி அமைதியாக பேசத் தொடங்கியது. காட்டு ராஜாவே, என் பாட்டன் உன் பாட்டனை வேடர்கள் வலையில் சிக்கிய போது காப்பாற்றினார். உன் அப்பனையும் என் அப்பன்தான் விடுவித்தார். வேடர்கள் இருக்கும் வரை வலை இருக்கும். வலை இருக்கும் வரை உன்னை காப்பாற்ற நானும் வர வேண்டும். அதற்காகத்தான் உன் அருகில் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்றது புத்திசாலியான சுண்டெலி. சிங்கம் சில நொடிகள் சிந்தித்து சிரித்துக் கொண்டது. நண்பா, உன் விருப்பம் என்றது சிங்கம் மெதுவாக. அதன் பிறகு இருவரும் நண்பர்களாகி விட்டனர். சிறு உயிரினமான சுண்டெலி கூட பெரிய அரசனை பாடம் கற்பித்தது. யாரையும் பார்த்து எடை போடக்கூடாது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பதே இந்த கதையின் நற்செய்தி.